ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد وشر الامور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவன் நம் மீது விதியாக்கி இருக்கிற ஒரு முக்கியமான கடமையை நிறைவேற்றுவதற்காக புனிதமிக்க ஜும்மா தினத்திலே நாம் எல்லாம் பங்கெடுத்துள்ளோம். இன்றைய ஜும்மா உரையிலே இழப்புகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய இன்பங்கள் என்ற தலைப்பில் மார்க்கத்தின் சில அறிவுரைகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். மனித வாழ்க்கையில் வெற்றி தோல்வி என்பது சகஜம் என்றாலும் வெற்றி ஏற்படும் பொழுது மனிதன் மகிழ்ச்சி அடைவதைப் போலவே தோல்வி அடையும் பொழுது மன சஞ்சலத்திற்கு மன உளைச்சலுக்கு ஆளாகி முடங்கி போய் விடுவதை மனிதர்கள் பலரிடத்திலையும் நம்ம பார்க்கிறோம். விளையாட்டுல தோல்வி ஏற்படும் பொழுது, ஒரு வியாபாரத்துல தோல்வி ஏற்படும் பொழுது, குடும்ப வாழ்க்கையில வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைத்து திருமணம் செய்து மனைவி சரியில்லை அல்லது கணவன் சரியில்லை என்று அந்த வாழ்க்கை தோல்வி அடையும் பொழுது, அதுல இழப்புகளை சந்திக்கும் பொழுது, இப்பொழுதெல்லாம் மனிதர்கள் மன உளைச்சல்களுக்கு ஆளாகிறத நம்ம பார்க்கிறோம். அவ்வளவுதான், நம்ம லைஃப் முடிஞ்சிருச்சு என்று ஒவ்வொரு இழப்பின் பொழுதும் மனிதன் கவலைப்படுவதை பார்க்கிறோம். தேர்தலில் தோல்வியை சந்திக்கிறார்கள், பொது வாழ்க்கையில பலர் தோல்வியை சந்திக்கிறார்கள். சிலருக்கு பதவி பறிபோகும், சிலருக்கு அவங்களுடைய மான மரியாதை கூட சில நேரத்தில் இழக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு ஆளாகுவார்கள். இப்படி எல்லாம் இழப்புகள் ஏற்படக்கூடிய நேரத்தில் நம்ம லைஃப் முடிந்து விட்டது, இதோட நம்ம பொது வாழ்க்கைக்கு வரக்கூடாது, இதோட நம்முடைய குடும்பத்தில் சந்தோஷம் வராது, இதோட நம்ம பிழைக்க முடியாது, இதோட நம்ம இப்படியே கஷ்டத்திலே இருந்துருவோம் என்று பலர் முடங்கி போய்விடுவதை பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படுகிற எந்த இழப்பாக இருந்தாலும், எந்த தோல்வியாக சிரமமாக கஷ்டமாக இருந்தாலும் அதெல்லாம் நிரந்தரம் இல்லை, அதெல்லாம் இழப்பே இல்லை, எல்லாமே உங்களுக்கு நன்மைதான் என்று இஸ்லாம் சொல்கிறது. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், சூரத்து ஷரஹ்ல அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக கஷ்டத்திற்கு பிறகுதான், துன்பத்திற்கு பிறகுதான் லேஸ் இருக்கிறது. ஒரு இன்பத்தை அடைகிறதா இருந்தா நீங்க துன்பப்படாம அந்த இன்பத்தை அடைய முடியாது, அந்த இன்பத்தை நீங்க உணர முடியாது. இன்பத்தை பெறுவதாக இருந்தா துன்பத்துக்கு பிறகுதான் இன்பம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். குடும்ப வாழ்க்கையில ஒரு கணவன் மனைவி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ரெண்டு பேருக்கு மத்தியில் விவாகரத்து ஏற்பட்டு விடுகிறது, அவரவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துக் கொள்ளலாம் பிரிந்திருக்கிற நேரத்தில் கூட உன்னுடைய மனைவிக்கு நீ செலவழிக்கணும் அப்படின்னு நல்லா சொல்றான். உன் குழந்தைக்கு அவன் பால் ஊட்டுகிறாள், உன் குழந்தையை கவனித்துக் கொள்கிறாள், அதனால நீ அவளுக்கு செலவழிக்கணும். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு தொகையை அந்த திருமண முடிவு நேரத்துல, விவாகரத்து நடைபெறக்கூடிய நேரத்துல ஒரு பெரிய தொகையை கொடுக்கணும். உனக்கு வசதி இருந்தால் உன்னுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி கொடு, வசதி இல்லைன்னு அதுக்கேற்ற மாதிரி கொடு இப்படின்னு சொல்லிட்டு அல்ல சொல்ற. ஏற்கனவே திருமண வாழ்க்கை உனக்கு அது இழப்பாத்தான் இருக்கிறது, ஆனாலும் சிரமத்திற்கு பிறகு
அல்லாஹ் ஒரு வசதியை உனக்கு ஏற்படுத்துமா, அதனால இதை சிரமம் நினைக்காத. எதை நீ சிரமம் நினைக்கிறியோ அதுல உனக்கு அல்லாஹ் பரக்கத் செய்யுமா, அதுல உனக்கு அல்லாஹ் நன்மையாக்கி தருமா என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் செய்யறான். பல இடங்கள்ல சிரமத்தை நினைத்து தோண்டு போய்விடக்கூடாது, கஷ்டத்தை நினைத்து இழப்பை நினைத்து தோண்டு போய்விடக்கூடாது என்று அல்லாஹ் சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்றாங்க, அஜபல்லி அம்ரின் மூமினி, மூமினுடைய காரியம் அவன் பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கிறது. ஏன், அவனுக்கு நன்மை ஏற்பட்டாலும் அது அவனுக்கு நன்மை தான், தீமை ஏற்பட்டாலும் நன்மை தான். ஒரு நன்மை ஏற்படுது, சந்தோஷம் கிடைக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ்ங்கிற அல்லாஹ் புகழ்றான், அது அவனுக்கு நன்மையை போய் விடுகிறது. ஒரு துன்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினானே என்றால் இப்ப சபர அவன் பொறுமையை மேற்கொள்கிறான், அதுக்கு அல்லாஹ் பரிசு தரான், அதுவும் அவனுக்கு நன்மையை போய் விடுகிறது. இப்படி மூமினுக்கு தவிர இந்த பாக்கியம் வேற யாருக்கும் கிடைப்பதில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. இப்போ ஒரு இறை நம்பிக்கையாளரை பொறுத்த வரைக்கும், முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் எந்த இழப்பாக இருந்தாலும் இதுக்கு பின்னாடி அல்லாஹ் ஒரு நன்மை வைத்திருக்கிறான் என்று அதை எடுத்துக்கொள்ளணுமே தவிர எந்த இழப்பும் நம்மளை முடக்கி போட்டு விடக்கூடாது. வரலாறு நெடுகளையும் நம்ம இதை பார்க்கலாம். திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய இஸ்லாமிய வரலாறாக இருந்தாலும் சரி, அல்லது நம்ம கண் முன்னாடி பார்க்கக்கூடிய பல வரலாறுகளை, பல முன்னேறிய நபர்களை பார்த்தாலும் எல்லாமே கஷ்டத்துக்கு பிறகு, துன்பத்துக்கு பிறகு, அவமானங்களுக்கு பிறகு, பல தோல்விகளுக்கு பிறகுதான் பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடைந்திருப்பார்கள், பெரிய ஒரு உயர்வை அடைந்திருப்பார்கள். கருணாநிதியை கூட சொல்லுவாங்க, எஸ்எஸ்எல்சி அவர் ஃபெயிலா போயிட்டாருமாங்க. அவர் ஃபெயிலா போயிருக்காருன்னா படிச்சு ஏதாவது ஒரு இடத்துல செய்வாரு, அவர் ஒரு ஜாப்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. பாஸ் ஆயிருந்தாருன்னா ஃபெயிலா போய் தானே செய்யறாரு, வேற மாதிரி யோசிச்சிருக்கிறாரு, நம்ம வேற மாதிரி அரசியலுக்கு போவோம், பேச்சாளராக போவோம் அப்படின்னு போய் ஒரு தமிழகத்தினுடைய முதல்வராக பல வருடங்கள் அவர் இருந்திருக்கிறாருன்னா, அப்ப அவருடைய தோல்விக்கு பிறகு ஃபெயிலா போன பிறகு ஒரு நல்ல நிலைமை அவருக்கு ஏற்பட்டது. திருமறை குர்ஆன்ல மல்லாட செய்யறாங்க. இப்படிப்பட்ட வரலாறுகள், பல வரலாறுகளை சொல்றான். எத்தனையோ விஞ்ஞானிகள், எத்தனையோ சமூகத்துக்காக வேண்டி பாடுபடக்கூடிய பலரை நீங்கள் பார்ப்பீர்களே. ஆனால் படிப்பு உதவாதிய எத்தனை மார்க் அறிஞர்கள் மக்களுக்கு பயன் பண்ணுவாங்க, அவங்களால பல பேர் நேர்வழி அடைந்திருப்பார்கள். அதனால அவங்க மாரிசாவுக்கு எப்படி அனுப்பப்பட்டிருப்பாங்க, உனக்கு படிப்பு வராது, பிள்ளைய கொண்டு போய் ஸ்கூல்ல இருந்து மாரிசால சேர்க்கும் போது சொல்லுவாங்க, ஓ படிக்க மாட்டீங்கன்னா படிப்பு வர மாட்டேங்குது, வருஷம் ஃபெயிலா போயிடுறான், இவனை நீங்க வச்சு அடியை கொடுங்க, அஜரத்து கையால் அடி வாங்கினா தான் உருப்படுவான் அப்படின்ட்டு பள்ளிக்கூடத்துல உட்பட மாட்டான்னு ஒதுக்கப்பட்ட பல பேர் தான் இன்றைக்கு மார்க் அறிஞர்களாக ஆகி பல பேருக்கு நேர்வழி கிடைப்பதற்கு, இஸ்லாம் கிடைப்பதற்கு, ஏகத்துவம் கிடைப்பதற்கு காரணமா இருக்கிறார்கள். அதனால ஒரு இழப்பு ஏற்பட்டனால இதோட முடிஞ்சு போச்சு, படிப்பு வரலையா அவ்வளவுதான், நம்ம லைஃப் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கவே கூடாது. அல்லாஹ் ஏதாவது ஒரு வகையில என்ன செய்வான், நீ இதுல போனா சரியா வரமாட்டேன், உனக்கு இதுல வெற்றி கிடைத்து கொண்டே இருந்தா நீ சரியா வரமாட்டேன், வேற ஒண்ணு இதை விட சிறந்தது வேணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் திருப்பி விடுகிறான் என்று எடுத்துக்கொள்ளணுமே தவிர இது நமக்கு பெரிய இழப்பு ஏற்பட்டு விட்டது, நஷ்டம் ஏற்பட்டு விட்டது என்று அதை நினைத்து நம்ம கவலைப்படக்கூடாது. திருமறை குர்ஆன்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை அல்லாஹ் சொல்லி காட்டினான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சகோதரர்கள் என்ன செய்யறாங்க, 10 பேர் 10 பேரும் சேர்ந்து அவர் கொண்டு போய் ஒரு கடத்துல தூக்கி போடுகிறாரு. கொலை செய்யணும்னு தான் முதல்ல திட்டம் போடுறாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன்களையே யூசுப் அவர்கள் மீது அதிக பாசம் வைத்திருப்பதை பார்த்துவிட்டு இவரை முதல்ல காலி பண்ணாத்த நம்ம தகப்பனாத்த பாசத்தை பெற முடியும், அன்பை பெற முடியும் அப்படின்ட்டு உடன் பிறந்த இந்த சகோதரர்கள், வேற ஒரு தாய்க்கு பிறந்த சகோதரர்கள் என்ன செய்யறாங்க, யாக்கூபுடைய பிள்ளைகள் தன்னுடைய சகோதரனை தூக்கி கடத்துல தூக்கி போட்டாங்க. சாவடிக்க வேணாம், கடத்துல தூக்கி போட்டுவோம், யாராவது எடுத்துட்டு போட்டோம் அப்படின்னு கடத்துல தூக்கி போட்டாங்க. கடத்துல தூக்கி போட்ட பிறகு நீண்ட வருடங்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிள்ளையை பிரிஞ்சிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய இழப்பு இது. யார் மீது உயிரை வைத்திருந்தார்களோ, அன்பை வைத்திருந்தார்களோ, யார் மீது அதிக பாசம் காட்டினார்களோ, மற்ற பிள்ளைகளும் புறாப்புற அளவுக்கு யார் மீது அக்கறை செலுத்தினார்களோ அந்த பிள்ளைய பல வருடங்கள் சின்ன வயசுல அவர் விவரம் தெரியாத வயசுல ஒரு குழந்தை பருவத்தில் இருக்கும் பொழுது, அல்லது அந்த குழந்தை பருவங்கிற ஸ்டேஜை தாண்டக்கூடிய விளையாடக்கூடிய ஒரு பருவத்தில் இருக்கும்போது அப்ப பிள்ளையை பிரிவது என்றால் சாதாரண விஷயமா? அது பல வருஷம் பிரிஞ்சிருக்கிறார். எந்த அளவுக்குள்ள பிரிஞ்சிருக்கிறாங்க, அழுது அழுது கண்கள்ல தண்ணீர் எல்லாம் வத்தி போய்விட்டது, ரொம்ப இழைத்து போய் இப்படியே உங்களை நீங்க அழிச்சுக்கிறீங்களே அப்படின்னு மற்றவர்கள் சொல்ற அளவுக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கவலைப்பட்டார்கள். அது இழப்பு தான். தகப்பனாரை பிரிஞ்சு சின்ன வயசுல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கவலைப்பட்டிருப்பாங்களே, அது இழப்பு தானே. கொண்டு போய் அனாதையாக அடிமையாக விற்கப்பட்டு வேற ஒரு வீட்டுல அவங்க வளர்கிறார்கள். இப்ப தகப்பனை பிரிஞ்சு தாயை பிரிஞ்சு இருந்தது ஒரு இழப்பு தான். ஆனால் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, ஒரு இழப்பை கொடுத்த பிறகு பெரிய ஒரு நிலைமை அவருக்கு ஏற்படுத்தணும், அவர் வேற மாதிரி உலகமே அவரை பார்த்து வியக்கிற அளவுக்கு அவருடைய வரலாற்றை போட்டுகிற அளவுக்கு மாற்றணும் இப்படின்னு அல்லாஹ் முடிவு பண்ணி தான் செய்யறான். இந்த ஏற்பாடு பண்றான். அவர் சந்தையில் விற்கப்படுகிறார், தகப்பனாரோட இருந்தா அந்த 10 பிள்ளைகளோட இவர் ஒரு பிள்ளை அடைஞ்சிருப்பாரு இருந்திருப்பாரு.
ஆனால் அவர் கிணத்துல தூக்கி போட்டதுனாலதான் இழப்பை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சந்திச்சதுனாலதான் அடிமையை விற்கப்படுறாரு. மன்னருடைய குடும்பத்தில் இருந்த விலைக்கு வாங்கப்படுகிறார். அங்கே வளருகிறார். அங்கே அந்த நாட்டுடைய அமைச்சராக இருந்து அப்புறமேல அந்த நாட்டுக்கு மன்னராகி அந்த அரண்மனையில அரண்மனையினுடைய அந்த சேர்ல தாய் தகப்பனார் உட்கார வைக்கிற அளவுக்கு பலருடைய பஞ்சத்தை போக்குற அளவுக்கு அறிவாற்றல் மிக்கவராக ஒரு இறை தூதராக ஆகுறாங்க. அப்படின்னா இது இழப்புக்கு பிறகு ஏற்பட்ட ஒரு நன்மை தானே. அப்ப அல்லாஹ் நமக்கு ஒரு துன்பத்தை தருகிறான், ஒரு சோதனையை தருகிறான்னா இது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தலையில புரட்டினாங்கள வாழ்க்கையை ஒரு இழப்பை ஏற்படுத்தி விட்டு ஒரு கேப்பை உண்டாக்கிட்டு அதுக்கு பதிலாக இந்த இழப்புக்கு பிறகு உடனடியாக நினைக்கக்கூடாது. இன்னைக்கு வியாபாரத்துக்கு நஷ்டமாயிருச்சு நாளைக்கு பணக்காரன் ஆயிரலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எவ்வளவு நீண்ட வருடங்கள் எடுத்துக்கொண்ட யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய பிள்ளையை பார்ப்பதற்கு எவ்வளவு வருஷம் எடுத்துக்கிச்சு. அந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா ஒரு இழப்பை ஏற்படுத்தி விட்டு பின்னால் மிகப்பெரிய ஒரு நன்மை வைத்திருப்பான் என்று அப்படி நம்ம என்ன செய்யறோம் வரலாறுகள்ல பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கூட பார்க்கிறோம். அவங்க சின்ன வயசுல அனாதை ஆயிட்டாங்க, தாயும் இல்ல தகப்பனும் இல்லை. அவங்க ஒருவேளை பெற்றோரோட இருந்திருப்பார்கள், அதனால அவங்க தாய் தகப்பனார் உயிரோடு இருந்திருப்பாங்கன்னு சொன்னா அவங்க படித்திருப்பார்கள். ஏதாவது ஒரு துறையில அவங்க நினைச்சிருப்பாங்க, அவங்க ஒரு இலக்கியவாதியா இலக்கணவாதியா வேற ஏதோ ஒரு டீச்சராக அப்படி போயிருப்பார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனாதையாக்கப்பட்டதுனாலதான் அவங்க படிக்கல, எழுத படிக்க தெரியாது. அவங்க எழுத படிக்க தெரிஞ்சிருந்து நபின்னு சொல்லியிருந்தா கூட அப்ப கூட என்ன செஞ்சிருப்பாங்க, எதிரிகளை சந்தேகப்பட்டிருப்பார்கள். படிச்சவர்ப்பா படிச்சதுனால பேசுறாரு அப்படின்னு இருப்பாங்க. அல்லாஹ் சொல்லிக்காங்க, நபியை உனக்கு வலது கையால எழுதவும் தெரியாது, எழுதுறத பார்த்து படிக்கவும் தெரியாது. ஒருவேளை உனக்கு எழுத படிக்க தெரிந்திருந்தால் நர்த்தாபுல் முபத்திலூன், இந்த வீணர்கள் உன்னை பற்றி சந்தேகப்பட்டிருப்பார்கள். இவருக்கு வேதம்லாம் வரல, இறை தூதர்லாம் இல்ல, இறைவன் செய்தி வரல, படிச்ச படிப்பாடு செய்யறாரு, இவர் அதை ஒப்பிக்கிறாரு அப்படின்னு போயிருப்பாங்க அப்படிங்கிறான். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுத படிக்க தெரியாத நிலைமையில இருந்து இஸ்லாத்தை சொன்னதுனால, இறை செய்தியை சொன்னதுனால இது கண்டிப்பா அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேற யாராலும் இதை சொல்ல முடியாது என்று அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டதுக்கு என்ன காரணம்னு கேட்டா அவர்கள் சின்ன வயசுல தாய் தகப்பனை இழந்ததான் காரணம், படிப்பு இல்லாமல் வளர்ந்ததான் காரணம், எழுத படிக்க தெரியாம இருந்ததான் காரணம். மக்கள் பார்வையில அவரு கை நாட்டுங்கிற மாதிரி நினைச்சிருப்பாங்க, எல்லாரும் பார்த்துப்பாரு. ஆனால் உலக மக்கள் எல்லாம் அவங்களுடைய அந்த வேதத்தை பார்த்து அவங்களுடைய போதனை பார்த்து எல்லாரும் புகழ்கிற அளவுக்கு போற்றுகிற அளவுக்கு அவங்க இந்த நிலைமையை சந்தித்திருக்கிறார்கள் என்றால் இது இழப்புக்கு பிறகு ஏற்பட்ட ஒரு நன்மை இல்லையா? அப்ப இந்த மாதிரி பள்ளிக்கூடத்துல இவன் படிக்கவே லாய்க்கு இல்லை, மாடு மேய்க்க கூட லாய்க்கு இல்லை என்று ஒதுக்கப்பட்டிருந்தாலும் பல விஞ்ஞானிகள் நினைஞ்சிருக்கிறாங்க அந்த இது படிப்பு நமக்கு வராது, வேற வகையில நம்ம சிந்திப்போம் என்று அப்படி எல்லாம் மாறி போயிருக்கிறார்கள். மூசா நபி அவங்களுடைய வரலாற்றை கூட திருமலை கூட அல்ல சொல்லி காட்டலாம். மூசா நபி அவங்க வாழ்ந்த காலத்துல ஒரு ஆம்பளை பிள்ளை உயிரோடு இருக்க முடியாது. அப்படி பிறக்கிற ஆம்பளை பிள்ளைகள் எல்லாம் ஃபிரௌன் கொண்டு குவிக்கிறான். அல்லாஹ் என்ன செய்யறான், மூசா நபியுடைய தாயாருக்கு உள்ளத்துல ஒரு எண்ணத்தை போடுறான், நீ இந்த பிள்ளைய ஒரு பெட்டியில வச்சு தூக்கி ஆத்துல தூக்கி போடு இப்படிங்கிறான். அப்ப அவங்க ஆத்துல தூக்கி போட்டு பிள்ளை இழக்கிறார்கள். புள்ள மூத்தா போக வாய்ப்பு இருக்கிறது, வெளில அடிச்சுட்டு போக வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் இந்த பிள்ளை இதை தவிர ஒரு வழியே இல்லை. வீட்டுல இருந்தா தேடி வந்தா என்ன செய்வாங்க, ஆளை காலி பண்ணிடுவாங்க, கொலை பண்ணுவாங்க பிள்ளைய. வேற வழி இல்லைன்னு தூக்கி என்ன செய்யறாங்க, ஒரு பெட்டியில வைத்து தூக்கி போடுகிறார்கள். அது போய் ஃபிரௌனுடைய குடும்பத்துல போய் அவங்களுடைய வீட்டு கரையோரம் போகுது. ஃபிரௌன் அதை எடுத்து வளர்க்கிறான். அல்லாஹ் கூட சொல்றான், எதுக்கு எடுத்து வளர்க்கிறான், அவனுக்கு எதிரி அவனே எடுத்து வளர்க்கிறான். அல்லாஹ் எப்படி அவன் நாடியதை செய்யக்கூடியவங்கிறத அல்லாஹ் நிரூபிச்சு காட்டுறான். எந்த ஃபிரௌன் பிறக்கிற ஆம்பளை பிள்ளைகள் கொலை செஞ்சானோ, தன்னுடைய ஆட்சிக்கு எதிராக தன்னுடைய அதிகாரத்துக்கு எதிராக இஸ்ரவேல் சமுதாயம் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துல எவனு தோன்றிவிடக்கூடாது என்று எல்லா பிள்ளைகளும் கொலை பண்ணாங்கல்ல. அல்லாஹ் என்ன செய்யறான், நீ எல்லாத்தையும் கொலை பண்ணுவியா, உன் வீட்டுல உனக்கு எதிரி வளர்க்குற மாதிரி இப்படின்னு வளர்த்தானா இல்லையா? அதனாலே அவர் கொல்லப்படாமல் உயிரோடு இருந்தாரா இல்லையா? இப்ப தாயை மூசா நபி அவங்களுடைய தாயார் தன்னுடைய பிள்ளையை இழந்தாலும் இழந்த மாதிரி தெரிந்தாலும் அவங்க இழந்திருக்காவிட்டால் பிள்ளையை தூக்கி ஆத்திர போட்டிருக்காவிட்டால் மூசா நபி உயிரோடு இருந்திருக்க மாட்டாங்க. அப்ப இப்படி திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா நமக்கு பல வரலாறுகளை சொல்லி காட்டணும். ஒரு வியாபாரம் 10,000 ஒரு 15,000 கொண்டு என்ன செய்யறோம், வியாபாரம் ஆரம்பிக்கிறோம், நஷ்டமாயிருச்சு, ஒரு இழப்பு ஏற்பட்டுருச்சு, உடனே நமக்கு என்ன தோணா, இதோட முடிஞ்சு போச்சு நினைக்க கூடாது, பெரிய அடி விழுந்துருச்சே அப்படின்னு நினைக்க கூடாது. இது நமக்கு ஒரு பாடம். இதுல எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம ஃபெயிலியரா போயிருக்கிறோம், அதை யோசித்து சிந்தித்தனை செய்வோம், 1 லட்சம் ரூபாய் போட்டு லாபம் வரக்கூடிய அளவுக்கு அப்படி நம்மளை முன்னேற்றிடும். அப்ப தோல்வி என்பது இழப்பு என்பது இது சாதாரண ஒரு விஷயம். இதுல அல்லாஹ் என்ன செய்யறான், நமக்கு இதை விட சிறந்த ஒண்ணு நாடி இருக்கிறான், இந்த வியாபாரம் வேணாம், அதுல போய் உங்களுடைய கவனத்தை செலுத்து என்று அல்லாஹ் அப்படி நம்மளை திருப்பி விடுறான். இப்படி எடுத்துக்கொள்ள என்பதை விட எந்த ஒரு தோல்வியும் இழப்பையும் செய்யக்கூடாது, அதோட நம்ம முடங்கி போடுவதற்கு அதை ஒரு காரணமா வைத்துக் கொள்ளக்கூடாது.
அதே மாதிரி திருமறை குர்ஆன்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வரலாற்றுல நிறைய வரலாறுகளை பார்க்கிறோம். எல்லா வரலாறுகள்லையும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் இழந்து இழந்து நல்ல நன்மை அடைந்திருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு போர் நடக்கிறது, போருக்கு போயிட்டு திரும்பி வர்றாங்க. வரக்கூடிய நேரத்துல ஆயிஷா நாயகமுடைய கழுத்துல இருந்து ஒரு மாலை காண போயிடுச்சு. மாலை காண போயிடுச்சுன்னா இதை தேர்றதுல எல்லாரும் என்ன செய்யறாங்க, அவங்க தொழுகை நேரம் நெருங்கிடுது. கடைசியில பார்த்தா இப்போ உள் செய்யணும் என்ன செய்யறது, தண்ணி இல்லை இந்த இடத்துல. காணாம போயிருந்தா என்ன இருக்கு, மாலை காணாம போகலன்னா அவங்க தொழுகைக்காக வேண்டி ஒரு இடத்துக்கு வேற இடத்துக்கு போயிருப்பாங்க, தண்ணி இருக்கிற இடத்துக்கு போயிருப்பாங்க, உள் செய்திருப்பார்கள், தொழுதிருப்பார்கள். ஆனா அல்ல என்ன செய்யறான், இவங்களுக்கு தண்ணி இல்லாத நிலைமை உண்டாக்கணும். தண்ணி இல்லாத இடத்துல ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. இப்ப மாலை காணா பிரிச்சு அதுல தேடிட்டு இருப்பாங்களா, தொழுகை நேரம் போகணும், தொழுதாவன் என்ன பண்றது. அப்ப தயமம்ங்கிற ஒரு சட்டத்தை நம்ம இவங்களுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி நிலைமை எல்லாம் செய்வாங்க. பின்னாடி தண்ணி கிடைக்காத நிலைமை எல்லாம் மக்களுக்கு ஏற்படும். அந்த நேரத்துல இப்படி ஒரு சலுகை இருக்குது என்று மக்கள் விலகி கொள்ளணுங்கிறக்காக அல்ல செய்யறான், ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தி அல்லாஹ்வுடைய ஸ்டைல அல்லாஹ் ஒரு சட்டத்தை உடனே இறக்கிறாம ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தி அதுல ஒரு சட்டத்தை இறக்கி அது நம்ம மனசுல மாறாத அளவுக்கு அல்ல உண்டாக்கிடுவோம். அப்படி அதனாலதான் செய்வாங்க. சில நபித்தோழர்கள் கூட ஆயிஷா நாயகத்தை அபூபக்கர் அவருடைய குடும்பத்தை புகழ்ந்துக்கிறாங்க. உங்களால உங்களுடைய கழுத்து மாலை காண போனதுனாலதான் அபூபக்கருடைய குடும்பத்தினாலதான் தயமம் என்ற சட்டம் எங்களுக்கு கிடைத்தது, அப்படி ஒரு சலுகை அல்ல கொடுத்தான் அப்படின்னு பாராட்டுறது எல்லாம் நம்ம வரலாறுகளை பார்க்கணும். அப்ப அல்ல என்ன செய்யலாம், வசனத்தை இருக்கலாம். உங்களுக்கு தண்ணி கிடைக்கலையா, பயிலம் தஜிது மான் தயமமும் சைதன் தையபா, தண்ணீர் கிடைக்கவில்லையா தூய்மையான மணலால தயமம் பண்ணிக்கிறங்க என்று தயமம் சட்டம் எப்ப ஏற்படுதுன்னு கேட்டா ஆயிஷா நாயகத்துடைய குடும்பத்தினால எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் ஏற்படுது, எல்லாருக்கும் ஒரு சிரமம், பார்த்தா சிரமம் மாதிரி தெரியும். ஆனா அல்லாஹ் என்ன செய்யணும், காலத்துக்கு கியாமத் நாள் வரைக்கும் உள்ள மக்களுடைய சிரமத்தை அல்ல போகணும். இப்படி திருமறை குர்ஆனிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாற்றை நிறைய சம்பவங்களை நம்ம செய்யலாம் பார்க்கலாம். இழப்பை பொறுத்த வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற சோதனை துன்பம் எதுவா இருந்தாலும் அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, புரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறு கூட நமக்கு பாடம் தான். அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவிலிருந்து விரட்டடிக்கப்பட்டிருக்காவிட்டால் அந்த மக்களுக்கு, முஸ்லிம்களுக்கு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு பெரிய உத்வேகம் ஏற்பட்டிருக்குமா, இந்த மார்க்கத்தில் நினைச்சு நிக்கணும், எதிரிகளை நம்ம போர்க்களத்துல சந்திக்கணும், நம்ம இந்த நாட்டை ஆளணுங்கிற அந்த எண்ணம்லாம் ஏற்பட்டிருக்குமா. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபு நாட்டுக்கு சக்கரவர்த்தி ஆகுறாங்க, அதிபர் ஆகுறாங்க. எதுக்கு பிறகுதான், எல்லாம் இழந்ததுக்கு பிறகுதான். சொந்த ஊரை இழந்தாங்க, சொந்தக்காரங்களை இழந்தாங்க, ஊர்ல இருக்கிற நிலங்கள் இழந்தாங்க, பொருளாதாரத்தை இழந்தாங்க, உறவினர்களை இழந்தாங்க. எல்லாத்தையும் இழந்து விட்டு நபித்தோழர்களும் அல்லாஹ்வுடைய தூதரும் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனாங்க. போனது பார்த்தா தோழி மாதிரி தெரியும், போனது பார்த்தா எல்லாத்தையும் இழந்து போறாங்க, எல்லாம் அகதிகளை போறாங்கன்ற மாதிரி தெரியும். அதுக்கு பிறகு அல்லாஹ் எப்படிப்பட்ட நிலைமை ஏற்படுத்தினா, மிகப்பெரிய ஒரு வெற்றியை அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கொடுத்தனா இல்லையா. அப்ப அல்லாஹ் இதைத்தான் சொல்லி காட்டினா, இன்னமால் உஸ்ரி யுஸ்ரா, துன்பத்துக்கு பிறகுதான், கஷ்டத்துக்கு பிறகுதான் லேசு இருக்கு. எதை நீங்க கஷ்டம் அடைக்காதீங்க, அல்லாஹ் உங்களுக்கு வேற வகையில் என்ன செய்யலாம், பெருசா தர இருக்கிறான் இப்படின்னு அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல நமக்கு ஆறுதல் சொல்கிறான். அப்ப நம்ம கட்டின வீடு இடிஞ்சிருச்சா, நம்ம பொருளாதாரத்துல நஷ்டமாயிருச்சா, அல்லது உயிரிழப்புகள் குடும்பத்துல யாராவது இறந்துட்டாங்களா, எதுவா இருந்தாலும் சரி அல்லாஹ் என்ன செய்யறான், இதுல கூட நமக்கு நன்மை வைத்திருக்கிறான் என்று எடுத்துக்கொள்ளணும். உஹது போர் நமக்கு தெரியும். உஹது போர் நடந்த நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்பத்துல வெற்றி மாதிரி அவங்களுக்கு ஏற்படுகிறது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டா, முஸ்லிம்களுடைய கவனக்குறைவின் காரணத்தினால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை அவங்க கேட்காத காரணத்தினால கடைசியில் அந்த போர் தோல்வியில் முடிகிறது. எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை காயப்படுத்தி ரத்த காயத்துல அவங்க ரத்த வெள்ளத்துல மேந்து கிடக்குறாங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு தோல்வி ஏற்படுது. முஸ்லிம்களுக்குள்ள என்ன ஏற்படுது, நம்மள சரியான கொள்கையில் இருக்கிறோமா, நம்ம சரியான கொள்கையில் இருந்தா ஏன் இந்த இழப்பு ஏற்படுது, ஏன் இந்த தோல்வியை சந்திச்சோம், நஷ்டத்தை சந்திச்சோம் என்றெல்லாம் நபித்தோழர்களுக்கு உள்ளத்துல ஒரு தவறான எண்ணம் ஏற்படுது. அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஒரு வசனத்தை இருக்கிறான், ஐயம் கருகும் ஃபக்கது மஸ்ஸல் கௌம கருகும் மிஸ்லுஹும், உங்களுக்கு இப்பொழுது ஒரு தோல்வி ஏற்பட்டிருக்குது, ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்றால் இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏற்படுச்சா இல்லையா. பதிர் போர்ல நீங்க 300 பேர் இருந்தீங்க, அவங்க 1000 பேர் இருந்தார்கள். அப்ப 300,000 பேர் 1000 பேர் எதிர்த்து சண்டையிட்டு அதுல பல பேர் கொல்லப்பட்டாங்களே, அப்ப அது அவங்களுக்கு இழப்பு தானே. அப்படின்னு நல்லா செய்யலாம். இழப்பு என்பது அது அவங்களுக்கு மட்டும்தான் ஏற்படும், எதிரிக்கு மட்டும்தான் ஏற்படும் இல்லை, உங்களுக்கும் ஏற்படும். அதே நேரத்தில் இந்த இழப்பு கூட நிரந்தரமா, நிரந்தரம் இல்லை. வத்தில்கல் ஐயாமு ஹுதாவிடுகா பைனன்னாஸ், இந்த காலத்தை மக்கள் மத்தியில நாம் தான் மாறி மாறி சுழல செய்கிறோம். காலத்தை ஒரு சக்கரத்துக்கு அல்ல ஓமானமா சொல்லி காட்டலாம். இந்த கால சக்கரத்தை மக்களுக்கு மத்தியில நம்ம தானே செய்யறோம், மாறி மாறி சுத்த வைக்கணும். இப்ப சக்கரம்னா மேல உள்ளது கீழே போகும், கீழே உள்ளது மேல வரும். இந்த மாதிரி உனக்கு ஒரு நாள் இழப்பு ஏற்படும், அவனுக்கு வெற்றி ஏற்படும். அப்புறமேல அவன் கீழே வருவான், நீ மேல போவேன். இப்படியே வெற்றி தோல்வி இல்லாம எல்லாத்தையும் கலந்து வர்ற மாதிரிலாம் அல்ல ஒரு செட்டப் வச்சிருக்கிறாங்க. தவிர நீங்க நினைக்கிற மாதிரி வெற்றியே கிடைச்சிக்கிட்டு இருக்கணும் அப்படியா
அப்படி அல்ல உலகத்தை படைக்கவே இல்லை. உன் எதிரிக்கு வெற்றி வரும், உனக்கும் தோல்வி வரும். உனக்கு வெற்றி வரும், எதிரிக்கு தோல்வி வரும். வெற்றி தோல்வி என்பதெல்லாம் இது மாறி மாறி வரத்தான் செய்யும். இப்படி நல்லா செய்யறான் சொல்லி காட்டுறான். அதே நேரத்தில் தோல்வியை இது நிரந்தரம் இல்லை, இந்த இழப்பு என்பது நிரந்தரம், இதோட முடிஞ்சு போயிடுச்சு அப்படி நினைக்காத. இதுக்கு பிறகு ஒரு நல்ல நிலைமை ஏற்படும் என்று அதை நீ என்ன செய்யணும், கடந்து போக வேண்டும் என்று அப்படி எல்லாம் சொல்லி காட்டுறான். அது மாதிரி ஹுனைன் போரை பத்தி கூட அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஹுனைன் என்ற ஒரு போர் நடக்கிறது. அந்த போர்ல மற்ற போர்கள்ல உள்ள கூட்டத்தை விட நபித்தோழர்கள், அதிகமான நபித்தோழர்கள், போர் வீரர்கள் கலந்து கொண்ட ஒரு போர் அது. அந்த போர்ல முஸ்லிம்களுக்கு பத்ர் போர்ல இருந்த இறை நம்பிக்கை இருக்குதுல, அந்த நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை ஹுனைன் போர்ல இல்லை. பத்ர் போர்ல அவங்கள்ட்ட என்ன நம்பிக்கை இருந்துச்சுன்னு கேட்டா, இதுல நம்முடைய கூட்டத்தை விட அல்லாஹ்வுடைய உதவிதான் நம்ம கண் முன்னாடி இருக்கிறது. அல்லாஹ் நினைத்தால் ஒரு சின்ன கூட்டத்தை, பெரிய கூட்டத்தை என்ன செய்வான், வெற்றி கொள்ள வைப்பான். அல்லாஹ்வுடைய வல்லமையினால், ஆற்றலால் ஜெயிப்போம் என்று அப்படி நம்பி போனாங்க. ஹுனைன் போரை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுறா, இது ஆஜபத்துக்கும் கசரத்துக்கும், உங்களுடைய பெரிய கூட்டம்ங்கிற அந்த மமதருக்கு அந்த என்ன இருக்குதுல, அது உங்களை ஆச்சரியத்தாழ்த்தி விட்டது. இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கணும், நமக்கு தோல்வி கிடைக்குமா? இந்த படை தோற்கின் இந்த படை வெல்லும் செய்யறாங்க, அந்த மாதிரி பேசுவாங்க. அப்படி ஒரு எண்ணம் அவங்களுடைய உள்ளத்துல ஏற்படுது. பெரிய கூட்டமா இருக்கிறோமே, அல்லாஹ்வை நம்பாம அல்லாஹ்னால தான் வெற்றி கிடைத்ததுன்னு நினைக்காம கூட்டத்தை பார்த்து அவங்களுக்கு ஒரு தலைக்கணம் உண்டாகுது. ஒரு மாதிரியான தவறான எண்ணம் உங்களுடைய உள்ளத்துல கூட்டத்தின் மீது ஒரு மதிப்பு ஏற்படுது. அல்லாஹ் செய்யறான், அதுக்கு ஒரு அடியை கொடுக்கலாம். ஹுனைன் போர்ல அல்லாஹ் செய்யறா, ஒரு தோல்வியை ஏற்படுத்துறான். இது அல்லாஹ் சொல்லி காட்டுறா, உங்களுடைய மமதை அந்த எண்ணம் இருக்குல்ல, நம்ம பெரிய கூட்டங்கிற எண்ணம் இருக்குல்ல, இதுக்கு கொடுத்த அடிராது அப்படி அல்லாஹ் செய்யறான், அது உங்களை ஆச்சரியத்தை ஆக்கி விட்டது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ் நமக்கு ஒரு இழப்பை ஏற்படுத்துகிறான் என்றால், அந்த இழப்பின் மூலமாக என்ன செய்யறான், கண்டிப்பா ஒரு பாடத்தை நமக்கு உண்டாக்குறான். நம்மகிட்ட உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம், ஹுனைன் போர்ல உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம், ஹுனைன் போர்ல பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கலாம், ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கலாம். ஆனால் அதுல அல்ல ஒரு பாடம் கொடுத்தானா இல்லையா? நமக்கு நல்ல நிலைமை, பதவியில உயர்ந்துகிட்டே போயிட்டே இருக்கிறோம். காசு பணத்துல யாரையும் யாருக்கு சலைந்து விட அளவுக்கு, அப்படி நம்ம சலைத்து விட அளவுக்கு செய்யற முன்னேறி போயிட்டே இருக்கோம். புகழ் மரியாதை கிடைச்சிக்கிட்டே இருக்குது. இப்படியே போயிட்டு இருந்தோம்னா தலைக்கணம் வந்துடும். என்னை மிஞ்ச எவனும் கிடையாது, எனக்கு நிகர் எவனும் கிடையாது, நான் தான் உயர்ந்தவன், என்னை விட எல்லாரும் மட்டமானவன், இப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும். அதுக்கு அல்லாஹ் செய்யறான்னு கேட்ட ஒரு அடியை கொடுப்பான், ஒரு தோல்வியை கொடுப்பான். ஒரு தோல்வியை கொடுத்து, ஒரு இழப்பை கொடுத்து, உன்னை விட பெரிய அல்லாஹ் இருக்கிறான், எந்த பொருள் உயர்ந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் கூட அழகா சொல்லி காட்டினாங்கல்ல. அவங்கள்ட்ட அல்பா என்ற பெயர்ல ஒரு ஒட்டகம் இருந்தது. அந்த ஒட்டகத்தை மிஞ்சி வேற எந்த ஒட்டகம் கிடையாது, அந்த ஒட்டகத்தை யாரும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஓட்ட பந்தயத்துல, அந்த ஒட்டகத்துக்கு மத்தியில் நடைபெறக்கூடிய பந்தயத்துல அந்த ஒட்டகத்துக்கு தான் வெற்றி கிடைக்கும். ஒரு நாள் என்ன ஆகுது, ஒரு கிராமவாசியினுடைய ஒட்டகத்தோட போட்டி போட்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒட்டகம் இதை ஜெயிக்க முடியாது, இது தோல்வியை சந்திக்காத ஒட்டகம் என்று பெயர் எடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகம் தோத்து போயிருச்சு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சகாபாக்கள் கவலையோடு சொல்றாங்க, உண்மையில இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மனிதனுக்கு இது கூட கவலை உண்டாகும். நீங்க பார்க்கலாம், மதுரையில எல்லாம் ஆட்டு சண்டை விடுவான், இல்லாட்டி அந்த ஜல்லிக்கட்டுல தன்னுடைய மாட்டை விடுவான். அது தோத்து போயிருச்சுன்னு வைங்க, சில பேர் அதுலயே கவலைப்பட்டு வீட்டுல வெளியே தலை காட்ட மாட்டான். அவனே தோல்வி அடைஞ்ச மாதிரி. மாடு ஜல்லிக்கட்டுல தோல்வி அடைஞ்சிச்சுன்னா நீ உனக்கு என்ன தோல்வி, அது நீயே தோல்வி அடைஞ்சிட்ட. அதுல போய் என்ன செய்வான், கவலை அடைஞ்சு போய் வீட்டுக்குள்ளே கிடப்பான். சில பேர் மாடை வெட்டிடுவான், கோழியா இருந்தாலும் செய்வான், சுட்டு கழுத்தது முறிச்சு சாவடிச்சிருவான். அந்த மாதிரி ஒரு தோல்வி, ஒரு சின்ன தோல்வி, ஒரு ஆடு தோத்துருச்சு, கோழி தோத்துருச்சு, மாடு தோத்துருச்சு, இப்படின்னா இதை தன்னுடைய தோல்வியை எடுத்துக்கொண்டு செய்யற மனுஷன் அந்த மாதிரி எல்லாம் போயிடலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சகாபாக்கள் கவலையோட சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி உங்களோட ஒட்டகம் இப்படி தோத்து போயிருச்சு, இப்படின்னு ரசூலுல்லாஹ் கவலைப்படுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அப்படி இல்லை, ஹக்குல்லாஹி, அல்லாஹ்வுடைய விதி என்னன்னு கேட்டா, எந்த பொருள் உயர்ந்தாலும் சரி அல்லாஹ் ஏற்கனவே செய்யும் ஹத்தா வலஹு, எந்த பொருள் உயர்ந்தாலும் அந்த பொருளை கீழே கொண்டு வர வைக்க வேண்டியது அல்லாஹ்வுடைய கடமை, அல்லாஹ்வுடைய நீதி. அல்லாஹ் என்ன செய்யறாங்க, ஒரு பொருள் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் சரி, உயரத்துக்கு போற மாதிரியே இருக்கு, அல்லாஹ் என்ன செய்வான், மண்டையில தட்டி எல்லா பொருளையும் கீழே கொண்டு வருவான். உலகத்துல எந்த பொருள் விலை மதிக்கத்தக்க எந்த பொருளை வேணா நீங்க எடுத்துக்கிறீங்க. மனுஷன் ஒரு காலத்துல நினைஞ்சா இந்த டேப் ரிகார்டு தூக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருந்தான். வெளிநாட்டுல போய் டேப் ரிகார்டு பெரிய சூட்கேஸ் மாதிரி இருக்கு, அவ்வளவு பெரிய டேப் ரிகார்டை கொண்டு வீட்டுல பெரிய கௌரவமா இருக்கு, எல்லா வீட்லயும் அப்படி வச்சிருந்தான். இன்னைக்கு என்ன, காயிலாங்கடையில கொடுத்த கூட வாங்க மாட்டாங்க. எதை கௌரவமா நினைச்சானோ அது உன்னத்துக்குள்ளதான் போயிடுச்சு. ஒரு வாக்மேன் அந்த காலத்துல செய்வாங்க, இந்த இவ்வளவு பெரிய பெட்டியை தூக்கி போக முடியாது அப்படின்னு வாக்மேன் சிறுசா கொண்டு பாக்கெட்ல போட்டுட்டு அதுல ஹெட்போனை மாட்டிட்டு அது ஒரு பெருமையா இருக்கும். இன்னைக்கு அப்படின்னா என்னன்னு யாருக்க தெரியுமா, ஆடியோ கேசட் என்னன்னு தெரியுமா, சிடினா கூட என்னன்னு தெரிய அளவுக்கு எல்லாம் மறைந்து போய்விட்டது. கம்ப்யூட்டர்ல இருந்து லேப்டாப்ல இருந்து எல்லாம் கையில இருக்கிற செல்போனுக்குள்ள எல்லாம் அடங்கிருச்சு.
இப்படின்னு எதெல்லாம் மனுஷன் பெருசா பார்த்தானோ, டிவியை பெருசா பார்த்தான், கம்ப்யூட்டர் பெருசா பார்த்தான், எல்லாம் ஒண்ணு இல்லை. எந்த பொருளை நீ பெருசா பார்க்கறியோ எல்லாம் கீழே வந்துடும். இப்படி நல்லா செய்யலாம், எல்லாத்தையுமே கீழே கொண்டு வரணும். அப்ப மனிதர்களே அப்படிதான், பதவி கிடைச்சிக்கிட்டே இருக்கு, புகழ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும், அப்படிலாம் இல்லை. நம்ம வந்து நமக்கு பதவி இருந்துகிட்டே இருக்கும், மரியாதை இருந்துகிட்டே இருக்கு. அல்லாஹ் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன், கீழே கொண்டு வருவான். எதுக்காண்டி கொண்டு வருவான்? உங்கள்கிட்ட பணிவு ஏற்படணும், உங்கள்கிட்ட வந்து அந்த கர்வம் இருக்கக்கூடாது, அகந்த இருக்கக்கூடாது, ஆணவம் இருக்கக்கூடாது. எல்லாரும் நீங்க மதிக்க, இல்லாட்டி யாரும் மதிக்க மாட்டீங்க. இந்த பதவி, உயர்வு, பணம், காசு இதெல்லாம் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா எவனே மதிக்க மாட்டீங்க. அப்ப அந்த மதிப்பு எல்லாரும் நீங்க மதிக்கணும், நல்லவர்களா நீங்க ஆக வேண்டிய என்பதற்காக கூட எல்லாம் செய்வான். இந்த மாதிரியான ஒரு நிலைமை உண்டாக்குவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில ஹுதைபியா என்று ஒரு ஒப்பந்தம் நடந்தது நமக்கு தெரியும். இந்த ஹுதைபியா ஒப்பந்தம் கூட பார்த்தா ஆரம்பத்துல அது ஒரு தோல்வி மாதிரி தான் இருந்தது. ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான், அதை கூட வெற்றின்னு தான் சொல்லி காட்டுறான். ஹுதைபியாங்கிற இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவுக்கு போக விடாம தடுக்கப்படுறாங்க. அப்படி தடுக்கப்படுற நேரத்தில் 1000க்கும் மேற்பட்ட நபித்தோழர்களோடு வர்றாங்க. 1400 நபித்தோழர்கள் வந்து அவங்க உம்ராவோட கலந்து கொள்ள முடியாம, உம்ராவை செய்ய முடியாம திருப்பி அனுப்பப்படுறாங்க. 3 கண்டிஷன்கள் செய்யறாங்க, எதிரிகள் வைக்கிறார்கள். நீங்க வந்து உம்ராவுக்கு வரக்கூடாது, அடுத்த வருஷம் வேணா வாங்க, ஒரு வருஷம் கேப் விட்டு அடுத்த வருஷம் வாங்க, வந்தாலும் நீங்க வாள்களை உரையில போட்டு தான் வரணும், கையில் எடுத்துக்கிட்டு வரக்கூடாது. அந்த மாதிரி வந்தாலும் 3 நாள்ல உம்ரா முடிஞ்சிருச்சா 3 நாள்ல கிளம்பி போயிடணும். சொல்லு, மச்சானை பாக்குறேன், மாமனை பாக்குறேன், இப்படி நீங்க டேரா போடக்கூடாது, 3 நாள்ல நீங்க திரும்பி போயிடணும். இப்படி எல்லாம் பல கண்டிஷன்களை போட்டு அந்த மாதிரி இந்த ஒப்பந்தத்திற்கு பிறகு யாராவது மக்காவுல இஸ்லாத்தை ஏற்று மதினாவுக்கு வந்தார்களே ஆனால் நீங்க அவங்கள திருப்பி அனுப்பிடும். மதினால இருந்து யாரும் வந்து இங்க வர்றாங்களா, நாங்க பிடிச்சி வச்சுக்கிறோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட எதிரிகள் என்ன செய்யறாங்க, உம்ரா செய்ய விடாம தடுத்து, நீங்க உம்ரா செய்யற அந்த மக்காவுக்குள்ள கால் வைக்கிறதா இருந்தா இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டா தான் கால் வைக்க முடியும், உம்ரா என்ற வணக்கத்தை நிறைவேற்ற முடியும்னு கண்டிஷன் போடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்றான், பரவாயில்ல கண்டிஷனை நீ ஏத்துக்கிறீங்க, இது கண்டிப்பா வெற்றி தான். இன்னா ஃபத்தஹனா லக ஃபத்ஹன் முபீனா, நபியே உனக்கு மிகப்பெரிய வெற்றியை நம்ம கொடுத்துட்டோம் இப்படிங்கிறான் அல்லாஹ். இது எப்படி வெற்றியாக? இது முஸ்லிம்களுக்கு வந்து பெரிய ஒரு இழப்பு ஏற்படுது. உம்ராங்கிற வணக்கத்தை செய்ய விட மாட்டோம், தடுக்கிறாங்க. விட்டா நபித்தோழர்கள் அவ்வளவு பேர் காலி பண்ணியிருப்பாங்க. போர்க்களம், எத்தனை போர்க்களங்களை சந்தித்த மக்கள், அந்த மக்களை சண்டை பண்ண விட்டாணிச்சிருப்பாங்க, சண்டை போட்டிருப்பார்கள். அந்த வருஷமா உம்ராவை நிறைவேற்றி இருக்கலாம். ஆனா அல்லாஹ் என்ன செய்யலாம், இதுல உனக்கு வெற்றி இருக்குது, பொறுமையா போங்க, பொறுத்து போங்க, கண்டிப்பாக இந்த இழப்புக்கு பிறகு உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும், இப்படி அல்லாஹ் என்ன செய்யலாம், இது மிகப்பெரிய வெற்றி தான் அப்படிங்கிறான். அந்த மாதிரி இந்த ஒப்பந்தம் வெற்றி அடைஞ்சா இல்லையா, அடுத்த வருஷம் வர்றாங்க, உம்ரா நிறைவேற்றுறாங்க, எவனாலும் தடுக்க முடியல. உம்ராவை தடுத்து நிப்பாட்டணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை மக்காவுக்குள்ள வரவிடக்கூடாதுன்னு நினைச்சவன் வந்து ஒரு வருஷம் இந்த பிளானை அவன் கடைபிடிச்சானே தவிர ஒரு வருஷத்துக்கு மேல என்ன பண்ண முடிச்சு, உம்ராவுக்கு வந்தாங்க, நிம்மதியா நிறைவேற்றி போனாங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் மக்காவுல இஸ்லாத்தை ஏற்று மதினாவுக்கு வர்றாங்கல்ல, மதினாவுக்கு வர அந்த மக்கள் ரசூலை திருப்பி அனுப்புறாங்க ஒப்பந்தத்தின் அடிப்படையில. அவங்க என்ன செய்யறாங்க, இல்ல நாங்க வந்து மதினாவுக்கும் வரல மக்காவுக்கும் போகலன்னு சொல்லி கடலோரத்துல போய் இருந்து அதுக்கப்புறம் இஸ்லாத்துக்கு வரக்கூடிய ஒவ்வொரு ஆளா கடலோரத்துல போய் என்ன செய்யறாங்க, உட்கார்றாங்க. ஒரு தனியா ஒரு இடத்துல அவுட்ல போய் இருந்து அங்க ஒரு கூட்டம் சேருது. மக்காவில இருந்து வியாபாரத்துக்கு சிரியாவுக்கு போறாங்களா, மதினாவுக்கு போறாங்களா, பிடிச்சி அவங்கள பிடிச்சி அடிக்கிறது, காசு பணத்தை அவங்கள்ட்ட உள்ள பொருளாதாரத்தை பிடிக்கிறது, இல்லைன்னா இந்த நிலைமையை உண்டாக்குறது அவங்க தானே. இந்த மாதிரி அகதிகளாக சொந்த வீழ்வாசம் உள்ளவர்களை தெருவில் நிப்பாட்டியும் அவங்க தானே. அப்ப இதோட பரிச்சா தானே செய்ய முடியுது, கனிமத்து பொருள் என்ற அடிப்படையில எதிரிகள்ட்ட இருந்து இதுக்கு ரசூலுல்லாஹ் கொஞ்சம் இல்லை. இது அல்லாஹ்வுடைய தூதருடைய மேற்பார்வை இல்லாம, அவங்க அனுமதி இல்லாம முஸ்லிம் இந்த காரியத்தை செய்யறாங்க. இதுக்கு பயந்து செய்யறாங்க. கடைசியில முகமது இந்த ஒப்பந்தத்தை முடிச்சுக்கிடுவோம், இனிமே யாராவது மக்கள் இஸ்லாத்துக்கு வந்தா தாராளம் வச்சுக்கிறீங்க, இவங்களால எங்களுக்கு தொல்லையா இருக்குது, இப்படி என்ன பண்ணாங்க, அவர்கள் எதிரிகள் ஒப்பந்தத்தை கைவிட்டார்கள். அல்லாஹ் ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்தானா இல்லையா, மிகப்பெரிய ஒரு கூட்டம் இஸ்லாத்துக்கு வந்தாங்களா இல்லையா, அதுக்கு பிறகு மக்கா வெற்றி என்ற ஒரு வெற்றியை சந்திச்சாங்களா இல்லையா. அதனால இழப்புகள் ஏற்படும் பொழுது, துன்பம் ஏற்படும் பொழுது இது இழப்பு, இது அல்லாஹ்வுடைய சோதனை, அல்லாஹ் நம்மளை பயங்கரமா சோதிக்கிறான் அப்படி எடுத்துக்கொள்ள கூடாது. இதுல அல்லாஹ் வந்து நமக்கு இதுக்கு பின்னாடி என்ன செய்யறான், மிகப்பெரிய ஒரு நன்மை வச்சிருக்கிறான், நம்மளை எங்கேயும் உயர்த்த போகிறான் என்று நம்ம எடுத்துக்கொண்டோமே ஆனால் எந்த இழப்பு ஏற்படும் பொழுதும் தோன்ற மாட்டோம், சமூக பணிகள்ல பங்காற்றுவோம், நம்ம குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியா இருப்போம், இல்லாட்டி நிம்மதி இருக்காது. எதுல என்ன செய்ய மாட்டோம், நம்ம மனநோய்க்கு ஆளாகி வீட்டுல முடங்கி போயிடும். அதனால யாருக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. நல்ல உறுதியான மனதோட இருந்தோம்னு சொன்னா குடும்பத்துக்கு பாடுபட முடியும், சமூகத்துக்கு பாடுபட முடியும். அப்படிப்பட்ட மனப்பக்குவத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாகுரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே,
இழப்புகள் ஏற்பட்ட பிறகு ஒரு நல்ல நிலைமை ஏற்படும். உங்களுக்கு ஃபைன்னமால் உஸ்ரி யுஸ்ரா, துன்பத்திற்கு பிறகு இன்பம் இருக்கிறது, சிரமத்துக்கு பிறகு எளியது இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். இஸ்லாமிய வரலாறுகள்ல, நம்ம கண் முன்னால் பார்க்கக்கூடிய வரலாறுகள்ல இந்த மாதிரி சிரமத்துக்கு பிறகு, துன்பங்களுக்கு பிறகுதான் பல பேர் இருக்கிறாங்க, முன்னேறி இருக்கிறார்கள் என்ற விவரங்களை எல்லாம் நம்ம தெரிந்து கொண்டோம். கண்டிப்பா இழப்புக்கு பின்னாடி, துன்பத்துக்கு பின்னாடி நமக்கு நன்மை கிடைக்கும் என்று சொன்னால், இன்பங்கள் கிடைக்கும் என்று சொன்னால், இந்த உலகத்துல கிடைக்கும் மட்டும் நினைக்கக்கூடாது. இந்த உலகத்திலையும் கிடைக்கும். சில பேருக்கு அல்லாஹ் என்ன செய்வான், இந்த உலகத்துல கொடுக்கறத விட இன்னொரு உலகம் இருக்குதுல்ல, அது நிரந்தரமான உலகம். இங்க ஒருத்தனுக்கு எவ்வளவுதான் காசு பணத்தை கொடுத்தாலும், அவன் கேட்கிற மாதிரி பிள்ளைய கொடுத்தாலும், அவன் கேட்கிற மாதிரி வியாபாரத்துல முன்னேற்றத்தை ஏற்படுத்தினாலும், இதெல்லாம் அற்ப உலகம். இது 60 வயசுல நினைஞ்சிருவான், மூத்த போயிருவான், 40 வயசுல மூத்த போயிருவான். இவனுக்கு மறு உலகத்துல சொர்க்கத்தை நம்ம கொடுக்கணும், அங்க இவனுக்கு நிறைய பரிசுகள் கொடுக்கணும். இந்த உலகத்துல இவன் கஷ்டப்பட்டானே, ஆனால் அதுக்கு பரிசாக என்ன செய்யணும், மறுமையில இவனுக்கு நல்லா வச்சிருக்கானே, இப்படி நினைத்து அல்லாஹ் செய்வான். சில பேருக்கு இந்த உலகத்துல துன்பங்களை கொடுத்தாலும், இந்த உலகத்துல கூட ஆகிரத்துல அல்லாஹ் செய்வான், பெரிய பரிசை வச்சிருக்கான். அதுல ஒரு முஸ்லீமுடைய இலக்கு எதுக்கு நம்ம இஸ்லாத்துல இருக்கணும், இந்த உலகத்துல நல்லா இருக்கணும் இருக்கா, மறு உலகத்துல ஜெயிக்கணும் இருக்கா இஸ்லாத்துல இருக்கணும், அங்க சொர்க்கத்தை அடையிறதுக்கு தான் இஸ்லாத்துல இருக்கணும். அப்ப இங்க நம்ம அல்லாஹ்ட்ட கேட்டது கிடைக்கல, கேட்கணும். மறுமையில கிடைக்கிறது சும்மா இருக்கக்கூடாது, நம்ம செய்ய வேண்டிய முயற்சிகளையும் செய்யணும். அல்லாஹ்ட்டையும் கையெழுந்து, அல்லாஹ்ட்ட என்ன செய்யணும், துஆ செய்யணும். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கூட என்ன செய்யறாங்க, ஒரு துன்பம் ஏற்படக்கூடிய நேரத்தில் நம்ம சொல்றாங்க, திருமறை குர்ஆன்ல கூட அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் கௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வ ஸமராத் வ பஷிரிஸ் சாபிரீன். உங்களை பசியால சோதிப்போம், பயத்தால சோதிப்போம், விளைச்சல்களை நஷ்டத்தை உண்டாக்கி சோதிப்போம், உயிர்களை எடுத்து சோதிப்போம். அந்த சோதனை நேரங்கள் எல்லாம் பொறுமையை கடைபிடிப்பவர்களுக்கு நபி நற்செய்தி சொல்லுங்க அப்படிங்கிறான். பொறுமை என்ன, அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபத்தும் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அந்த சோதனை உங்களுக்கு ஏற்படக்கூடிய நேரத்துல நம்மள அல்லாஹ்வுக்குரியவர்கள், நம்ம அவன் பக்கம் தான் போக போறோம். இந்த துன்பம் பெருசு இல்ல, காசு பணம் போன பெருசு இல்ல, சொந்தக்காரங்க உயிர் போன பெருசு இல்ல என்று எந்த துன்பம் ஏற்பட்டாலும் அவங்க இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லுவார்கள் அல்லாஹ் சொல்றான். அப்ப துன்பம் ஏற்படக்கூடிய நேரத்துல, இழப்புகள் ஏற்படக்கூடிய நேரத்துல இதை சொல்லி பழகணும். எல்லா துன்பமும் நம்மளோட கடந்து போயிடும். இன்னா லில்லாஹ்ங்கிறது பெரிய ஒரு இடிதாங்கி. இன்னா லில்லாஹ்ங்கிற நம்மளுக்கு ஏதோ ஒரு சடங்கா சொல்லி கொடுக்கிறார்கள். இன்னா லில்லாஹ்னா என்ன, நம்மளே போக போறோம், நம்மளே அல்லாஹ்வுடைய ப்ராப்பர்ட்டி. அப்ப நம்முடைய புள்ள அல்லாஹ்வுடைய ப்ராப்பர்ட்டி இல்லையா, நம்முடைய தாப்பனர் அல்லாஹ்வுடைய ப்ராப்பர்ட்டி இல்லையா, நம்ம நண்பன் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவன் இல்லையா. அப்ப அவனால் படைக்கப்பட்ட நம்ம அவனுக்கு சொந்தம், நம்மளும் சொந்தம், நமக்கு முன்னால் இறந்து போனவர்களுக்கு சொந்தம், நம்மள அங்க போக போறோம். அப்ப மறுமையில நம்ம செய்ய போறோம், அல்லாஹ்வை சந்திக்க போறோம், அங்க நமக்கு நல்ல நிலைமை ஏற்படும். இப்படி நம்ம நம்புவோமே, ஆனால் இந்த உலகங்கிறது நமக்கு என்ன செய்யாது, பெருசா தெரியாது. அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய விதியில உள்ள மாதிரி தான் எல்லாமே நடக்கும். அல்லாஹ்வுடைய விதியை நம்ம முந்த முடியுமா, அதை ஜெயிக்க முடியுமா? அல்லாஹ்வே நம்முடைய துன்பத்தை போக்கினால் தவிர நம்ம துன்பத்தை எவராலும் போக்க முடியாது. அதனால எந்த இழப்புகள் ஏற்பட்டாலும் இது அல்லாஹ் எழுதிய விதியின் அடிப்படையில் நடக்குது. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி, நம்மளை படைக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் எழுதி வச்சுட்டான். அவன் என்ன எழுதியிருக்கிறானோ அதுதான் நம்ம லைஃப்ல நடக்குது தவிர இதை நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம கவலைப்படுறதுனால இல்லை, இதை ஒன்றும் செய்ய முடியாது என்று விதி மேல நம்ம நம்பிக்கை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இழப்புகள் ஏற்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யணும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாற்றை கூட அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு துன்பம் ஏற்பட்டது, அல்லாஹ்ட்ட கையேந்துறாங்க. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இறைவா, வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர யாரும் இல்லை, நான் தான் அநியாயம் பண்ணிட்டேன், நீ தான் தூய்மையானவன். மனிதன்கிற அடிப்படையில் என்ற தவறுகள் ஏற்படும், அதனால நான் தவறு செஞ்சுட்டா, நீ தான் புகழுக்குரியவன், கடவுள் என்றெல்லாம் அல்லாஹ்வை புகழ்ந்து அவன்கிட்ட துஆ செஞ்ச காரணத்தினால் மீன் வயிற்றிலிருந்து அவங்கள பெரிய துன்பத்திலிருந்து காப்பாற்றனா இல்லையா. அப்படி எவ்வளவு பெரிய துன்பத்துல கடல்ல தூக்கி உங்களை போட்டாலும் அதுல நீங்க தப்பித்து வருவீர்கள். எப்ப அல்லாஹ்விடத்துல உங்க குறைகளை சொல்லும் பொழுது, உங்களுடைய துன்பங்களை நீங்கள் சொல்லும் பொழுது, மனிதர்கிட்ட சொல்றதை விட அல்லாஹ்ட்ட கையேந்தினமையானால் அந்த துஆவுக்கு ஒரு வலிமை இருக்கிறது. அந்த துஆவுக்கு அல்லாஹ் பதிலளிப்பான். துஆ செய்து செய்யணும், நம்முடைய இன்னல்கள் நீங்குவதற்கு நான் முயற்சிக்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாக்குறுதி தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.